friends, welcome to our channel shopping and review. இன்னைக்கு நம்ம வீடியோல என்ன பார்க்க போறோம்னா ஜோஸ் ஆலுகாஸ்ல நான் ஜுவல் வாங்கி என்னோட எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருந்தது அப்படிங்கறத பத்தி இந்த ஒரு வீடியோல நான் உங்க கூட ஷேர் பண்ணிக்க போறேன். நான் ஆல்ரெடி சொல்லியிருந்தேன் ஜோஸ் ஆலுகாஸ்ல நான் 2500 rupees மந்த்லி சிட் போட்டிருந்தேன் அப்படிங்கிறது. அங்கே இருந்த ஸ்கீம் எப்படி அப்படின்னு பார்த்தீங்கன்னா மந்த்லி நம்ம 2500 rupees 10 months நம்ம கட்டினோன்னா இல்லை 11 months நம்ம கட்டினோன்னா எக்ஸ்ட்ரா 2500 rupees அவங்க போடுவாங்க. நம்ம கம்ப்ளீட் பண்ணிட்டோம் சிட்டை அப்படிங்கிற பட்சத்தில் அவங்க 1 monthக்கான காசு வந்து எக்ஸ்ட்ரா கட்டுவாங்க நமக்கு. ஸோ நான் அதை நம்பி ஓகே அது நல்லா இருந்தது அப்படின்னு சொல்லிட்டு தான் அப்போது எனக்கு இந்த ஜிஆர்டி பற்றியெல்லாம் தெரியாது. இதை நான் ஊரில் தான் இந்த கோல்டு ஸ்கீம் வந்து ஜாயின் பண்ணியிருந்தேன். ஏன்னா நான் ஊரில் ஒரு வாட்டி ஒரு பழைய கோல்டு கொடுத்து புதுசு வாங்க ஜாஸ் ஆலுகாஸில் தான் போயிருந்தேன். அப்போ தான் எனக்கு இந்த ஸ்கீம் பற்றி தெரிஞ்சுது. சரி அவங்க சொல்கிறாங்க அப்படிங்கிறதுனால நானும் வந்து ஜாயின் பண்ணிட்டேன். பட் என்ன ஆச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நான் ஊரில் தான் ஸ்கீம் ஜாயின் பண்ணது. பட் நான் திங்ஸ் வாங்கினது எங்கே அப்படின்னு பார்த்தீங்கன்னா இங்கே பெங்களூரில். ஸோ நான் வாங்க போயிருந்தப்போ அவங்க என்ன சொன்னாங்கன்னா ஃபுல்லாக கட்டின அமௌண்ட்டு 30,000 நாங்கள் கட்டியிருந்தது. அப்புறம் அவங்க 2500 rupees போடணும் இல்லையா, பட் அவங்க 2000 rupees தான் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தாங்க. ஏன்னு கேட்டதுக்கு சொன்னாங்க அது நீங்கள் 500 rupeesக்கு gift வாங்கியிருக்கீங்க அப்படிங்கிறது. நாங்கள் ஒரே ஒரு வாட்டி தான் ஊரில் ஜாஸ் ஆலுகாஸில் போயிருந்தோம். அப்போது நாங்கள் எங்களுக்கு எதுவும் gift கொடுக்கல, அவங்க நிஜமாக கொடுக்கவே கிடையாது. பட் அவங்க என்ன பண்ணினாங்கன்னா அங்கே இருந்த ஸ்டாஃப் யாரோ சைன் பண்ணி அவங்களா வாங்கிக்கிட்டு நமக்கு 500 rupees இங்கே கம்மியாக கிடச்சிது. இட்ஸ் ஓகே, அது கூட இட்ஸ் ஓகே எடுத்துகிட்டு போட்டோம் அப்படின்னு விட்டா அவங்க விஏ இருக்கு இல்லையா அது 6000 rupees வாங்கினது. பார்த்திங்கன்னா நாங்கள் வாங்கியிருந்தது இந்த ஒரு இயரிங் தான். நான் ஆல்ரெடி இது உங்களுக்கு வீடியோவில் காட்டியிருப்பேன். இந்த ஒரு இயரிங் தான். இதோட வெயிட் பார்த்திங்கன்னா 2.6 grams 2.6 grams தான் இது. ஆனால் அந்த சென்டரில் இருக்கிற ஸ்டோன்ஸ் பார்த்திங்கன்னா டைமண்ட். ஸோ இதோட ரேட்டு கொஞ்சம் அதிகமாகவே வந்தது. பட் இந்த 2.6 grams இயரிங்க்கு அவங்க எக்ஸ்ட்ரா 6000 rupees மேக்கிங் சார்ஜ் போட்டிருந்தாங்க. அதுதான் ரொம்ப ஹர்ட்டிங்காக இருந்தது. அப்போ கூட எனக்கு தெரியலை, அவங்க பேசுனதெல்லாம் பார்த்துட்டு அதே கேட்டுட்டு இருந்தோமா. ஓகே நமக்கு பிடிச்சிருந்தது, எக்ஸ்ட்ரா கொஞ்சம் காசு பே பண்ண வேண்டி வரும். ஏன்னா இந்த டைமண்ட் ஸ்டோன்ஸுக்கு எக்ஸ்ட்ரா வரும். அதுவும் இந்த கோல்டு வந்து 18 carat தான், 22 carats கூட கிடையாது, 18 carats. ஸோ 32,000 அவங்க மொத்தமாக அங்கே இருந்தது. எக்ஸ்ட்ரா நாங்கள் 6000 rupees மேக்கிங் சார்ஜ் ப்ளஸ் இன்னும் ஒரு 10,000 ஏதோ கட்டியிருந்தோம். 50,000 கிட்ட வந்திருந்தது மொத்தமாக. 50,000க்கு மேலே தான் இருந்தது. 52 நாங்கள் கட்டியிருந்தோம் டோட்டலாக. நான் அந்த பில்லு காட்டுறேன் உங்களுக்கு. ஸோ அப்போது அவங்க எல்லாம் கொடுத்தாங்க, நாங்களும் தெரியாமல் கட்டி வாங்கிட்டு வந்துட்டோம். ஏன்னா டைமண்டுக்கு காசு அப்படின்னு நினச்சி தான் நாங்கள் அவ்வளோ காசு எக்ஸ்ட்ரா பே பண்ணினது. அவங்க அப்போது பில்லு தரும்போது அழகாக என்ன பண்ணிட்டாங்கன்னா இந்த ஸ்டாப்லர் பின் போட்டு செக்யூர் பண்ணி கொடுத்துருந்தாங்க. ஸோ நாங்கள் என்ன பண்ணல, அங்கே வச்சு பில்லை ஓப்பன் பண்ணி பார்க்காம, இது என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் நான் உங்களுக்கும் சொல்கிறேன். ஏன்னா நீங்களும் கொஞ்சம் கேர்ஃபுல்லாக இருங்க இன்கேஸ் நீங்கள் அங்கே போனீங்க அப்படின்னா. அவங்க அழகாக எங்களை அடுத்த ஒரு ஸ்கீமில் ஜாயின் பண்ண வச்சு 5000 rupees பே பண்ண வச்சாங்க. அதுக்கப்புறம் தான் எனக்கு என்ன தெரியும்னா ஜிஆர்டியில் இப்படி ஒரு ஸ்கீம் இருக்குது அப்படிங்கிறது. நம்ம பே பண்ணுற காசுக்கு அவங்க கோல்டாக ஆட் பண்ணுவாங்க. அதுவும் 18% வரைக்கும் விஏ கிடையாது அப்படிங்கிறது அப்புறமா தான் தெரிஞ்சுது. ஸோ நாங்கள் போன டைமில் இது 1 yearக்கு முன்னாலே இதை வாங்கினது. நாங்கள் போனப்போ எங்களுக்கு அந்த டைமில் அவங்க பேசி எடுத்து 5000 rupees எங்களை ஜாயின் பண்ண வச்சாங்க. ஆனால் அந்த ஒரு வாட்டி தான் நான் லாஸ்ட்டாக அங்கே கட்டியிருந்தேன். அதுக்கப்புறம் நாங்கள் கட்டவே கிடையாது. இப்போ நான் காட்டுறேன் பில்லு.
நீங்கள் பில்லை பார்த்தாலே தெரியும். பார்த்தீங்கன்னா ஸ்டாப்லர் பின் போட்டு செக்யூர் பண்ணி கொடுத்தாங்க அங்கே வச்சு. நான் வீட்டில் வந்து தான் ஓப்பன் பண்ணி பார்த்தா 6000 ருபீஸ் எக்ஸ்ட்ரா விஏக்கு போட்டிருக்காங்க. ஸோ ஸ்கீமில் இருந்தால் எங்களுக்கு விஏ போடக்கூடாது அதானே. சரி, நீ என்ன பண்ண முடியும்? நாமளும் ஒழுங்காக கேப்பில் பார்க்காம விசாரிக்காமல் வாங்கிட்டு வந்துட்டோம். ஸோ நம்ம மேலேயும் தப்பு இருக்குது தானே. இங்கே பாருங்கள், 2.6 கிராம்ஸ் வந்து இந்த இயரிங்கோட வெயிட்டு. அப்புறம் இந்த இதுதான் அந்த விஏ நாங்கள் எக்ஸ்ட்ரா போட்டிருந்தோம் இல்லையா, அது வந்து 6715 ருபீஸ். இத்தனைக்கும் நாங்கள் என்ன பண்ணியிருந்தோன்னா ஸ்கீமில் ஜாயின் பண்ணியிருந்தோம். இருந்தாலும் இந்த 2.6 கிராம்ஸுக்கு எங்ககிட்ட 6715 ருபீஸ் எக்ஸ்ட்ரா வாங்கியிருக்காங்க. மட்டும் இல்லாமல் எக்ஸ்ட்ரா நாங்கள் காசு பே பண்ணது பார்த்திங்கன்னா இவ்வளோ 32,000 அங்கே இருந்தது. 23,000 நாங்கள் எக்ஸ்ட்ரா பே பண்ணியிருக்கோம், இன்க்ளூடட் எது இந்த இது விஏ கூட. ஸோ லாஸ் தானே. கொஞ்சம் ஞானம் இல்லாமல், விச் மீன்ஸ் கொஞ்சம் யோசிக்காமல் வாங்கினது. ஸோ நீங்கள் கோல்டு வாங்கும்போது ரொம்ப தெளிவாக யோசித்து விஏ எல்லாமே நீங்கள் செக் பண்ணி பார்த்து நீங்கள் வாங்குங்க. இது போல் போய் ஏமாந்துடாதீங்க. அப்புறம் நாங்கள் அங்கே ஒரு 5,000 ருபீஸ் பே பண்ணியிருந்தோம் இல்லையா, அந்த ஒரு மாதம் தாங்க நாங்கள் கட்டியிருந்தோம். அப்புறம் ஒரு 10 மந்த்ஸ் கழித்து நாங்கள் போய் அந்த 5,000 ருபீஸ் அங்கே இருக்குது அப்படிங்கிறதே எனக்கு ஒரு பெரிய யோசனையாக இருந்தது. அப்போ என்னாச்சுன்னா, சரி போய் சில்வராக வாங்கிட்டு வந்துடலாம் அப்படிங்கிற ஒரு ஐடியாவில் தான் நாங்கள் போனோம். இந்த லாஸ்ட் வீக்கு போனால் என்னாச்சுன்னா, அவங்க சொல்கிறாங்க உங்களுக்கு ஸ்கீமில் சில்வர் வாங்க முடியாது, கோல்டு காயின் கூட வாங்க முடியாது அப்படின்னு சொல்கிறாங்க. அப்போது நம்ம ஏதாவது ஒரு ஜுவல் வாங்குவோம், அதுக்கு விஏ எக்ஸ்ட்ரா போட்டு நம்ம சும்மா காசை கொடுத்து தேவையா இது? ரொம்ப கஷ்டமாகி போச்சுங்க அவங்கக்கிட்ட. அதான் இன்னும் உங்கள் சங்கத்தமே வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டு, சரி 5,000 ருபீஸ் கொடுத்துருக்கேன், எதுக்கு நம்ம சும்மா விடுவானே அப்படின்னு சொல்லிட்டு ஒரு குட்டியாக ஒரு ரிங் வாங்கிட்டு வந்துட்டோம், ஃபிங்கர் ரிங். அது எங்கள் பாப்பாவுக்கு தான் நாங்கள் வாங்கியிருந்தோம். இதுதான் வாங்கினது. ஸோ இன்கேஸ் நீங்கள் யாராவது இது போல் போகிறீங்க ஜுவல் வாங்குறதுக்குன்னா ரொம்ப கேர்ஃபுல்லாக எல்லாமே கேட்டு தெரிஞ்சுக்கிட்டு வாங்குங்க. என்ன மாதிரி எதுவும் கேட்காம ஒழுங்காக தெரியாமல் போய் வாங்கிடாதீங்க. பார்த்திங்கன்னா சில்வர் வாங்கலான்னு போனால் அவங்க என்ன பண்ணிட்டாங்க, சில்வர் வாங்க முடியாது. அப்போ நாங்கள் கோல்டு காயின் வாங்கலான்னா கோல்டு காயினும் வாங்க முடியாதான், நீங்கள் ஜுவல் தான் பர்ச்சேஸ் பண்ணணும்னு. இந்த ஒரு ஃபிங்கர் ரிங் பார்த்திங்கன்னா 900 மில்லிகிராம்ஸ் தான், 1 கிராமில் கொஞ்சம் கம்மி தான். ஆனால் இதுக்குமே எவ்வளோ விஏ போட்டாங்கன்னா 2,000+ ருபீஸ் வந்து விஏ போட்டிருந்தாங்க. ஸோ என்ன பண்ணுறது, 5,000 ருபீஸ் கட்டியிருந்தோம் அப்படிங்கிறதுனால அவங்களுக்கு கொடுத்துட்டு வர முடியாது அப்படிங்கிறதுனால இப்படி ஆச்சு. இட்ஸ் ஓகே. ஆனால் கொஞ்சம் கஷ்டம்தான், அங்கே இப்படி ஏமாந்துட்டோமே இவ்வளோ ரூபா அப்படிங்கிறது ஒரு ரொம்ப கொஞ்சம் கஷ்டமாக தான் இருந்தது. இவ்வளோ சீட்டும் போட்டு அவங்களுக்கு இதுக்கு எதுக்கு நம்ம சீட்டு போடணும், சும்மாவே போய் வாங்கியிருக்கலாம்ல. ஏன்னா எப்படியும் அந்த நம்ம போய் வாங்குகிற அன்னைக்கு எவ்வளோ கோல்டு ரேட்டோ அதை தான் கொடுக்க போகிறாங்க. அப்புறம் எதுக்கு இந்த சீட்டு? அதுக்கு நம்ம பேசாமல் வேறு ஏதாவது நல்ல ஜுவல்லரியில் என்ன ஏது அப்படிங்கிறது தெரிஞ்சுக்கிட்டு நம்ம சிட்டு போடுறது ரொம்ப நல்லதாக இருக்கும். அதுவும் இன்றைக்கெல்லாம் கோல்டு ரேட்டு ஏறுறதுக்கு என்ன பண்ணுறது. ஆனால் கேர்ள் பேபி வச்சுருந்தீங்கன்னா கண்டிப்பாக வாங்க தான் வேணும் இல்லையா, கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்தா தானே. ஸோ இதுதான் என்னோடய எக்ஸ்பீரியன்ஸ் ஜாஸ் ஆலுகாஸில். இனிமேல் நான் அங்கே போய் வாங்குறதே கிடையாது. உங்களுக்கு யாருக்காவது இது போல் ஏதாவது ஜுவல்லரிஸில் பேட் எக்ஸ்பீரியன்ஸ் இருந்தது அப்படின்னா கமெண்ட் பண்ணி சொல்லுங்கள் என்கிட்ட. ஓகே ஃப்ரெண்ட்ஸ், இதோட இந்த ஒரு வீடியோ முடிச்சுக்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருக்கும், உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். இந்த வீடியோ பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள். இன்னொரு வீடியோவில் நான் வந்து உங்களை சந்திக்கிறேன். டாட்டா.